வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாம் எங்கே போகிறதுக்காக ரெடியாகி உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரயான் பேபி ஸ்கூலில் பொங்கல் டே செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் போக போகிறோம். அங்கே போய் என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஒரு சூரிய பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை வச்சு நிறைய ஷாப்ஸ் மாதிரி போட்டு செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கூட்டத்துலேயே ஏதோ பார்த்திங்களா வேட்டி சட்டை போட்டு என் பையன் இருக்கான். ஸோ இந்த பேபி பார்த்திங்கன்னா குறி சொல்கிறவங்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜுவல் ஷாப்பு, பேங்கிள் ஷாப்பு, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. என் பையனை ஹாய் சொல்லாமல் என்ன இது எங்கள் அம்மா திடீர்னு வந்துட்டாங்களேன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ நல்லா இருந்துச்சு செட்டப் போட்டிருந்தது எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோ இந்த மாதிரி பானை கடை, பாத்திரம் கடை, ஸோ பூ வியாபாரம் பண்ணுறவங்க கடை, அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. முறுக்கு கடை. ஸோ அங்கே இருந்த செட்டப்பில் எங்கள் மம்மியும் என் பையனும் நீங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா மோர் கூழெல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்த மாதிரி ஒரு செட்டப் அந்த கடை. அப்புறம் இதெல்லாம் பல்லாங்குழி விளையாடுவாங்க சின்ன வயசில் அது. அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுற மாதிரி கடை, மாட்டு வண்டி, தென் இந்த மாதிரி ரிங்கு போட்டு விளையாடுற மாதிரி அந்த மாதிரி நிறைய கேம்ஸு இந்த மாதிரி கடை செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம பொங்கல் திருவிழா அப்படின்னு திருவிழாக்கெலாம் போனால் இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த செட்டப் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே, ரொம்ப அழகாக. அந்த நம்ம படத்தில் பார்க்குற அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வேறு யாரும் இல்லை, என் பொண்ணு தான் வாய்ஸ் கொடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா காத்தாடி கடை, ஸோ அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட மிட்டாயிங்க, அப்புறம் சர்பத்து, அப்புறம் மோர் கடை, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்படியே ஸ்டேஜில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸை வச்சுட்டு. இந்த டான்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கும்மி அடிக்கிறதா சரியா தெரில, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பும்போது லாஸ்ட்டாக எங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு நாங்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் ஒரு ஃபுல் லுக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஹாப்பி பொங்கல் டு ஆல். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.